கைஸ் இந்த செஷனில் ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணி அதில் எப்படி விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ண சொல்லி பார்க்கலாம். நம்ம கிட்ட ஒரு vCenter இருக்குது. இந்த vCenterல we are going to create a virtual machine. ஸோ விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் ஃபீஸ் எப்படி செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்ரூவல் வாங்கணும்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் you can go for the activity. எந்த கிளஸ்டரில் பண்ண போகிறோம், எந்த ஹோஸ்ட்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த ஹோஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ விர்ச்சுவல் மிஷின் கொடுத்துட்டு கிரியேட் நியூ விர்ச்சுவல் மிஷின். கேஸ் எகெயின் நான் ஷோ பண்ணுறேன் ஸோ தட் ஈஸியாக உங்களுக்கு புரியும். இது ஒன் ஆஃப் த ஒரு L1 L2ஓட டே டு டே ஆக்டிவிட்டி. சரிங்களா? இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். நம்ம நேம் வந்து அஸ்புத ஸ்டாண்டர்ட் படி தான் கொடுக்கணும். ப்ராட் ஆப் 01 -vm -win. ப்ராட்னா இது ப்ரொடக்ஷன் சர்வர், ஆப் 01னா அப்ளிகேஷன் சர்வர், விஎம்னா விர்ச்சுவல் மிஷின், வின்னா விண்டோஸ் சர்வர். இப்போ இது லினக்ஸ்னா எல்என்எக்ஸ் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது விஎம் நேமாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த விஎம் நேம் ஷுட் பி அ ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட். தென் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ESXi ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இந்த டேட்டா ஸ்டோர் நம்ம அந்த விஎம்க்கு எவ்வளோ கெப்பாசிட்டி அலோகேட் பண்ணுறோமோ ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அது அந்த டேட்டா ஸ்டோர்லேருந்து அலோகேட் ஆகும். ஸோ டேட்டா ஸ்டோரில் எது ஃப்ரீ ஸ்பேஸ் அதிகமாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டு. தென் நெக்ஸ்ட்டு கம்பேட்டபிலிட்டி நோ ப்ராப்ளம். கம்பேட்டபிலிட்டி 8.0 இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென் நெக்ஸ்ட்டு செலக்ட் கெஸ்ட் OS. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா இதில் லினக்ஸ் போகணும். லினக்ஸோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். ஓகே, நம்ம வந்து விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ விண்டோஸ் செலக்ட் பண்ணுறேன். ஸோ விண்டோஸில் நம்ம 2016 செலக்ட் பண்ண போகிறோம். பண்ணிட்டோம். தென் நெக்ஸ்ட்டு ஹார்ட்வேர். இந்த பர்டிகுலர் விர்ச்சுவல் மிஷினுக்கு நீங்கள் எவ்வளோ ரேம் எவ்வளோ மெமரி அலோகேட் பண்ண போகிறீங்க ஸோ அப்படிங்கிறது முக்கியம். ஸோ நான் வந்து 2 CPU அலோகேட் பண்ணுறேன், 4 GB மெமரி அலோகேட் பண்ணுறேன். ஹார்ட் டிஸ்க் வந்து ஒரு 60 GB ஹார்ட் டிஸ்க் அலோகேட் பண்ணுறேன். த ஹார்ட் டிஸ்க் ஷுட் பி தின் ப்ரொவிஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹார்ட் டிஸ்க் எப்பயுமே இது எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா தெர் இஸ் ஆப்ஷன் தின் ப்ரொவிஷன். சரிங்களா? தின் ப்ரொவிஷன் தான் கொடுக்கணும். தென் நெட்வொர்க் கார்டு ஷுட் பி E1000E பை டிஃபால்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம VMNext Net 3 அப்படின்னு நீங்கள் வந்து மாற்றிடணும். தென் CD/DVD வந்து எனேபிள் பண்ணணும். இப்போ நான் அதுக்கடுத்து டேட்டா பண்ணுறேன். இப்போ நான் ஃபினிஷ் கொடுத்துட்டோம்னா எனக்கு விர்ச்சுவல் மிஷின் வந்து கிரியேட் ஆயிரும். தென் விர்ச்சுவல் மிஷினுக்கு ISO வந்து மவுண்ட் பண்ணணும். விண்டோஸ் சர்வர் ISO. அந்த விண்டோஸ் சர்வர் ISO டேட்டா ஸ்டோரில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? டேட்டா ஸ்டோரில் தேர் இஸ் அ ஃபோல்டர் ISO ஃபோல்டர். ஸோ நம்மளோட டேட்டா ஸ்டோரில் ISOன்னு ஒரு ஃபோல்டர் போட்டு அந்த விண்டோஸ் சர்வர் ISO மவுண்ட் பண்ணிடுங்க, அப்லோட் பண்ணிடுங்க. இப்போ இந்த விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இதை ரைட் கிளிக் பண்ணி எடிட் செட்டிங்ஸ் போங்க. எடிட் செட்டிங்ஸ் போனீங்கன்னா தேர் இஸ் ஆப்ஷன் CD/DVD. அதை நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு அந்த ISO மவுண்ட் பண்ணணும். இதை வந்து யூ ஹேவ் டு எனேபிள் த CD/DVD. இதை வந்து கிளைண்ட் டிவைஸ் இருக்கும். இதை டேட்டா ஸ்டோர் ISO ஃபைல் சூஸ் பண்ணுங்கள். எந்த இடத்துல ISO இருக்கோ அந்த பாத்துக்கு நீங்கள் போங்க. போயிட்டு அந்த ISO ஃபைல் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு தென் கனெக்டட் பவர் ஆன் கொடுத்துருங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து CD/DVD வந்து விர்ச்சுவல் CD/DVD வந்து எனேபிள் ஆயிரும். ஓகே, தென் இப்போ நீங்கள் இதை பவர் ஆன் பண்ணிங்கன்னா இப்போ பவர் ஆன் பண்ணிக்கலாம். விர்ச்சுவல் எனேபிள் ஆச்சு. பவர் ஆன் பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறமா இங்கே லான்ச் வெப் கன்சோல் கொடுக்கணும். அப்போ தான் நம்மளோட அந்த கன்சோல் செக் பண்ண முடியும். எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, லான்ச் வெப் கன்சோல் கொடுங்க. அப்போ தான் அது என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ லான்ச் வெப் கன்சோல் கொடுத்துட்டேன். இப்போ ரீஸ்டார்ட் ஒர்க்கை பண்ணிக்கிறேன். ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு பூட் ஃப்ரம் CD/DVDன்னு வரும். அந்த டைமில் வந்து யூ ஹாவ் டு ப்ரெஸ் எனி கீ, ஏதாவது கீ ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, இதில் பூட் CD/DVDன்னு வரும். அப்போ வந்து கீ ப்ரெஸ் பண்ணிடுங்க, ஏதோ ஒரு கீ ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து ஒரு கீ ப்ரெஸ் பண்ணிட்டேன், அதனால் வந்துருச்சு. ஸோ எப்பயுமே நீங்கள் மவுஸை வந்து கைஸ், இப்போ நீங்கள் புதுசாக கற்றுக்குறீங்க, அதனால் எல்லாமே ரொம்ப பேசிக்காக நான் சொல்லித்தரேன். இந்த விஎம்மோட கன்சோல் செக் பண்ணணும்னா லான்ச் வெப் கன்சோல் கொடுங்க. அது இந்த டேப்பில் ஓப்பன் ஆகும். செகண்டு, இந்த விஎம் உள்ளே உங்கள் மவுஸ் போகணுன்னா இது டபுள் கிளிக் பண்ணுங்கள், உள்ளே மவுஸ் போயிடும். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா மவுஸ் உள்ளேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா Ctrl+Alt ப்ரெஸ் பண்ணுங்கள், மவுஸ் வெளியில் வந்துடும். நீங்கள் வெளியில் கொண்டு வந்துடலாம் மவுஸை. இப்போ விஎம்க்குள்ளே இருக்கிற மவுஸை இந்த விஎம் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா மவுஸ் உள்ளே போயிடும். அது உள்ளே அந்த மவுஸை யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் வரணும்னா Ctrl+Alt கொடுத்தா வெளியில் வந்துடும். சரிங்களா? இது சின்ன சின்ன இதுதான்.
ஸோ இப்போ இன்ஸ்டலேஷன் பேஜ் வரும். இதில் லாங்குவேஜ் பை டிஃபால்ட் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டாலும் கொடுத்துருங்க. தென் வந்து எடிஷன் செலக்ட் பண்ணணும். டேட்டா சென்டர் எடிஷன் தான் செலக்ட் பண்ணணும். எஸ், ஐ திங்க் 2ஆம் டைம் 3ஆம் டைம் நான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு டவுட்டே இருக்கக்கூடாது. எப்படி ஒரு விஎம் க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிற டவுட் இருக்கக்கூடாது. இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். ஓகே, இதில் டேட்டா சென்டர் எவால்யூவேஷன் டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். முக்கியமாக டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம பேசிக் போடுறதுனால நான் ஸ்டாண்டர்ட் எவால்யூஷன் போடுறேன். பட் ப்ரொடக்ஷனில் டேட்டா சென்டர் எவால்யூஷன் டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் போடணும். இப்போ நான் ஸ்டாண்டர்ட் டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டுக்கிறேன். எனக்கு ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால. தென் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டோரேஜ் ஹார்ட் டிஸ்க் அலோகேட் பண்ணணும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்செப்ட். தென் நெக்ஸ்ட்டு அப்கிரேட் கஸ்டம் போங்க. இதில் அலோகேட் ஆகாமல் இருக்கும், நியூ கொடுங்க. தென் அப்ளை அந்த 6 GB ஹார்ட் டிஸ்க் அப்படியே அலோகேட் பண்ணிடுங்க. இப்போ அதுவே இந்த ப்ரைமரி பார்ட்டிஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ ஒரு விஎம் க்ரியேட் பண்ணுறப்ப பேக்கெண்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த விஎம்மோட ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்டோரேஜில் க்ரியேட் ஆகும். நாளைக்கு சொல்லியிருக்கேன், மெனி டைம்ஸ் ஐ டோல்ட் யூ, இந்த விஎம்மோட கம்ப்யூட் ரிசோர்ஸ் சிபியூ மெமரி வந்து ஹோஸ்ட் இஎஸ்எஸ் ஹோஸ்ட்லேருந்து எடுத்துக்கும். இந்த விஎம்மோட ஹார்ட் டிஸ்க் வந்து இட்ஸ் அலோகேட்டட் ஃப்ரம் த ஸ்டோரேஜில் ஃபிசிக்கல் ஸ்டோரேஜில் லன் இருக்கும். லன்னில் டேட்டா ஸ்டோர் இருக்கும். அந்த டேட்டா ஸ்டோரில் இருந்து நம்ம வந்து அலோகேட் பண்ணுவோம். ஸோ இந்த விஎம் வந்து டேட்டா ஸ்டோரில் தான் க்ரியேட் ஆகும். அதை நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன், ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன். ஸோ இந்த விஎம் இந்த டேட்டா ஸ்டோர் போகும். இந்த விஎம் செலக்ட் பண்ணி டேட்டா ஸ்டோர் போங்க. போனீங்கன்னா டேட்டா ஸ்டோரை செலக்ட் பண்ணுங்கள். இந்த விஎம் நேம் என்ன, prod ob01 vm win இதை செலக்ட் பண்ணுங்கள். இதுதான் இந்த விஎம் ஃபைல்ஸ். ஸோ பேக்கெண்டில் when we are creating the virtual machine in backend, it's creating the files. அந்த ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். இதை பற்றி தனி கிளாஸ் எடுப்பேன். பட் இப்போ தெரிஞ்சுக்கோங்க, அந்த டேட்டா ஸ்டோரில் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு விஎம் க்ரியேட் பண்ணுறப்ப அந்த விஎம்மோட ஹார்ட் டிஸ்க் ஃபைல், அதர் சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் எல்லாமே அந்த விஎம்மோட டேட்டா ஸ்டோரில் இருக்கும். இது நம்ம விஎம் க்ரியேட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோல்டு க்ரியேட் ஆகி அதுவே விழுந்துடும். சரிங்களா? ஓகே, ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது தனி கிளாஸ் ஒன்று எடுப்பேன். இது வந்து என்னென்ன ஃபைல்ஸ்லாம் க்ரியேட் ஆகும், ஒவ்வொரு ஃபைலுக்கும் என்னென்ன மீனிங் இருக்குது அப்படியே உங்களுக்கு தனி கிளாஸ் எடுப்பேன் நான். ஸோ ஐ ஷோ யூ லேட்டர். ஸோ இப்போ ஓஎஸ் இன்ஸ்டலேஷன் போனதுக்கப்புறமா ஏன் இது கம்ப்ளீட்டாக முடியணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இதுக்கிட்ட டெம்ப்ளேட் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸில் வந்துட்டு இதெல்லாம் ப்ராப்பராக இருந்தால் தான் அந்த கிளாஸ் நம்ம பார்க்க முடியும். அதனால தான் மறுபடியும் செட்டப் போட்டேன் நான். ஸோ போகிறோம். ஸோ இது 35% முடிஞ்சிருக்கு. ஸோ ஸ்டில் கண்டினியூ ஆகட்டும், பார்ப்போம். ஸோ ஓஎஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் ஆகி ரீபூட் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் ரீபூட் ஆனதுக்கப்புறம் நம்ம போஸ்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணலாம். அதில் ஸோ இப்போ ஓஎஸ் இன்ஸ்டலேஷன் நமக்கு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் பாஸ்வேர்டு மட்டும் நம்ம கொடுத்துருவோம். உள்ளே டபுள் கிளிக் பண்ணுவோம். சரிங்களா? மவுஸை கொண்டு போயிட்டு உள்ளே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்துடும். ஓகே, ஸோ பாஸ்வேர்டு பார்க்கணுன்னா அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டை பார்த்துக்கலாம். தென் ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா ஓஎஸ் இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆகிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து விஎம் டூல் இன்ஸ்டால் பண்ணணும். விஎம் டூல் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா தென் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ லாகின் பண்ணுறதுக்கு we have to go send control alt delete. சரிங்களா? இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லாகின் பேஜ் வந்துடும். அதில் போய்ட்டு நம்ம கொடுத்த பாஸ்வேர்டை உள்ளே போடுங்க. இப்போ இதில் வந்து விஎம் டூல் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஓஎஸ் வந்து டெப்ளாய் பண்ணுறப்ப, விர்ச்சுவல் மிஷின் டெப்ளாய் பண்ணுறப்ப
VM tool is a mandatory. So let's install VM tool first. ஓகே, நீங்கள் இதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா comp management.msc அப்படி கொடுத்தோம்னா நமக்கு டிவைஸ் மேனேஜரை பார்த்துடலாம். ஸோ இதில் டிவைஸ் மேனேஜரில் நமக்கு எந்த டிரைவர்ஸுமே எடுத்துகிட்ருக்காது. இதை பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் எதுவுமே ப்ராப்பராக எடுத்துக்கல, நெட்வொர்க் கார்டுமே இங்கே ப்ராப்பராக எடுத்துக்கல. இந்த இடத்துல உங்களுக்கு இன்ட்டு மார்க் தெரியுதா, ப்ராப்பராக எடுத்துக்கலன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து மவுண்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ விஎம் டூல் வந்து இந்த மை கம்ப்யூட்டரில் தான் மவுண்ட் பண்ணுவோம், திஸ் பிசியில் தான் மவுண்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நீங்கள் அந்த விஎம் போய்ட்டு விஎம் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு தெர் இஸ் ஆப்ஷன் கெஸ்ட் ஓஎஸ், அதில் இன்ஸ்டால் விஎம்ஆர் டூல்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இன்ஸ்டால் விஎம்ஆர் டூல்ஸ் கெஸ்ட் ஓஎஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டால், இது இன்ட்ரி கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஹவு டு இன்ஸ்டால் விஎம்ஆர் டூல் அப்படிங்கிற இன்ட்ரி கொஸ்டின். ஸோ இன்ஸ்டால் விஎம்ஆர் டூல் கொடுத்துட்டு மவுண்ட், ஒன்ஸ் மவுண்ட் கொடுத்ததுக்கப்புறமா இங்கே மவுண்ட் ஆயிரும். ஸோ இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேக்கேஜ் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். இதில் செட்டப் 64 ஸோ நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் இன்ஸ்டலேஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால், அவ்வளோதான் இன்ஸ்டால் ஆயிரும். ஃபினிஷ் கொடுக்குறப்ப ரீஸ்டார்ட் பண்ணிடணும். இதில் இன்ஸ்டலேஷன் ப்ரோக்ரஸ் வருதா, இந்த சம்மரிலே பார்த்தீங்கன்னா விஎம் டூல் இன்ஸ்டலேஷன், இங்கே பாருங்கள் விஎம் டூல் இன்ஸ்டலேஷன் இன் ப்ரோக்ரஸ், இப்போ இன்ஸ்டலேஷன் ஆகிக்கிட்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டலேஷன் ஆன அப்புறம் ரீஸ்டார்ட் மேண்டட்ரி, ரீஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் அது எஃபெக்டிவாக இருக்கும், இல்லாட்டி எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ கண்டிப்பாக ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இப்போ நெட்வொர்க் கனெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஏன் அப்படியே நெட்வொர்க் டிரைவர் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு, அந்த நெட்வொர்க் கனெக்ட் ஆகிடுச்சு. அந்த ஐக்கான் பார்த்தீங்களா, மாறிடுச்சு பார்த்தீங்களா. நான் சொன்னல இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து இன்ட்டு மார்க் இருந்துச்சு நெட்வொர்க்கில், இப்போ நெட்வொர்க் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீனுமே மாறிடும், ரெசல்யூஷன் ப்ராப்பராக எடுத்துக்கும். மவுஸ்மே ப்ராப்பராக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ எனக்கு மவுஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இல்லை, மவுஸ்மே ப்ராப்பராக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த கன்சோல்குள்ளே. ஃபினிஷ் கொடுத்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணாமல் கேட்கும், இது எஸ் கொடுத்துருங்க. இது ரீஸ்டார்ட் ஆகிடும். ரீஸ்டார்ட் ஆன பிறகு இட்ஸ் பேக் டு நார்மல். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த கம்மிங் டு த செஷன், விஎம் டூல் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நாட் இன்ஸ்டால், ஸ்டில் இன்ஸ்டால் ஆகிருக்கா இல்லையா விஎம் டூலு. ஒரு ரீபூட் வேணால் பண்ணி பார்த்துக்கலாமா. விஎம் ஸ்டோர்
appwiz.cpl போய் பார்த்தீங்கன்னா VM tool இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையா தெரிஞ்சிடும். ஸோ VM tool வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கீங்க. ஓகேங்களா, ஃபைன். இப்போ நம்ம போஸ்ட் கான்ஃபிகரேஷன் என்னெல்லாம் பண்ணணும்? கேன் சம்மன் டெல் மீ என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் போஸ்ட் கான்ஃபிகரேஷன் பண்ணணும்? கம்ப்யூட்டர் நேம் கொடுக்கணும், ஸோ ஐபி அட்ரஸ் கொடுக்கணும், முக்கியமாக டொமைன் இருந்தால் டொமைன் கனெக்ட் பண்ணணும். கம்ப்யூட்டர் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேண்டமாக ஒரு நேம் எடுத்துக்கும். ஸோ சேஞ்ச் போயிட்டு நமக்கு என்ன ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டோ அந்த ஃபார்மேட்டோட நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ரீபூட் கேட்கும். கண்டிப்பாக அது மேண்டேட்டரி ரீபூட் பண்ணணும், அப்போ தான் அந்த எஃபெக்ட் எடுக்கும். ரீபூட் மேண்டேட்டரி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதாக தான் இருக்கணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு VM tool இன்ஸ்டால் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் கம்ப்யூட்டர் நேம் கொடுக்கணும். தென் அப்புறம் நம்ம அஸ் யூஷுவல் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்னென்ன போஸ்ட் கான்ஃபிகரேஷனோ அது எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிடலாம். டொமைன்ல எதாவது ஜாயின் பண்ண தேவையில்லையா ப்ரோ? அப்படி எல்லாமே பண்ணணும். ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டு எல்லாமே பண்ணணும். டொமைனில் ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஐபி கான்ஃபிகர் பண்ணணும், ஆர்டிபி எனபிள் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் டொமைனில் ஜாயின் பண்ணி எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம ஐபி கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். நம்ம ஐபி கொடுத்து பார்க்கலாம். அந்த 192.168.2 சீரீஸில் ஸோ ஐபி கான்ஃபிகர் பண்ணிடுவோம். .2.10 அப்படிங்கிறது நம்மளோட டொமைன் சர்வர், இது டொமைன் கண்ட்ரோலர் ஐபி, டிஎன்எஸ் ஐபி. இதில் பிங் பண்ணி பார்ப்போமா? பிங் ஆகுதான். பிங் ஆகல. நெட்வொர்க் ஷட் டவுன் பண்ணிட்டு பவர் ஆன் பண்ணோம்னா அது பெருசாக தெரியும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஒரு பவர் ஆன் பண்ணிடுவோம்.
ஒன்ஸ் பவர் ஆன் ஆனதுக்கப்புறம் தான் இங்கே லான்ச் கன்சோல்னு வரும். ஸோ இப்போ லான்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆர்டிபி எனேபிள் பண்ணணும். ஆர்டிபி எனேபிள் பண்ணதுக்கப்புறமா டொமைன் ஜாயின் பண்ணணும். டொமைன் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஃபயர்வால் டிசேபிள் பண்ணணும். ஃபயர்வால் டிசேபிள் பண்ணிவிட்டு ஆர்டிபி எனேபிள் பண்ணுங்கள், டொமைன் ஜாயின் பண்ணுங்கள், தென் விண்டோஸ் பேட்சிங் பண்ணுங்கள். பேட்சிங் பண்ணதுக்கப்புறமா தென் பேஜ் ஃபைல் கான்ஃபிகரேஷன் பண்ணணும். அப்புறம் வந்துட்டு ஏஜென்ட் இன்ஸ்டலேஷன் லைக் அப்ளிகேஷன் இன்ஸ்டலேஷன், ஆன்டிவைரஸ் இன்ஸ்டலேஷன்ஸ் அண்ட் மானிட்டரிங் சர்வர் இன்ஸ்டலேஷன்ஸ் இதெல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்டிபி எனேபிள் பண்ணணும். sysdm.cpl போனீங்கன்னா ஸோ இதில் ரிமோட்டில் போயிட்டு அலோ ஆத்தென்டிகேட் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் அப்ளை ஓகே கொடுத்தீங்கன்னா ஆர்டிபி எனேபிள் ஆயிரும். தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் வந்து ஒரு விஎம்ஐ வந்து கம்ப்ளீட்டாக கமிஷனிங் பண்ணுறது. ஸோ கமிஷனிங் மீன்ஸ் ஒரு விஎம்ஐ கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணி இதை ப்ரொடக்ஷனுக்கு ஹேண்ட் ஓவர் கொடுக்குறோம். இது எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது, ஐபிஎல்லாம் ஆக்சஸ் ஆகுது, ஆர்டிபி எடுக்க முடியுது, எல்லா அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னா தென் வி வில் ஹேண்ட் ஓவர் டு த ப்ரொடக்ஷன். லைக் ஒரு மெயில் போட்ட வேண்டியதான், இந்த மாதிரி உங்கள் சர்வர் ரெடி ஆயிடுச்சு, ப்ளீஸ் ஆக்சஸ் த சர்வர் ஃப்ரம் த ஐபி அட்ரஸ் ஆர் ஹோஸ்ட் நேம் சொன்னோடனே அவன் சர்வர் வந்து ஆக்சஸ் பண்ணி அவன் அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸோ இதுதான் கம்ப்ளீட் விஎம் கமிஷனிங் ப்ராசஸ் ஆர் விஎம் பில் ப்ராசஸ். இது இன்டர்வியூவில் கேட்பான். விஎம் பில் ப்ராசஸ்னால் கமிஷனிங் ப்ராசஸ் இன்டர்வியூவில் கேட்பான். நோட் பண்ணிக்கோங்க. ஃபைன் கைஸ். ஸோ எனி டவுட்ஸ் தான் கேளுங்க. லெட்ஸ் கன்க்ளூட் த செஷன் நவ். இந்த செஷனில் டவுட் இருக்கா ஏதாவது? இது மொத்தமும் கம்ப்ளீட் ஆக எவ்வளோ நேரம் ஆகுது? ஆல்மோஸ்ட் ஒரு விஎம் வந்து கமிஷனிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 to 3 hours ஆயிரும் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா. பட் ஆனால் ஒவ்வொரு டைம் நம்ம இப்படி பண்ண மாட்டோம். அதுக்கு தேர் இஸ் அனதர் ஆப்ஷன், டெம்ப்ளேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது மூலமாக நம்ம விஎம் டெப்ளாய் பண்ணுவோம். ஒவ்வொரு டைமும் நம்ம ஒவ்வொன்றும் இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். ஸோ டெம்ப்ளேட் மூலமாக டெப்ளாய் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ நாளைக்கு கிளாஸில் வாட் இஸ் டெம்ப்ளேட், எப்படி டெப்ளாய் பண்ணுறது சொல்லி காமிக்கிறேன். இப்போ நம்ம 1/2 மணி நேரம் 3 மணி நேரம் பண்ண வேலையை நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். டெம்ப்ளேட்டோட பியூட்டி அதுதான். சரிங்களா? ஓகே.